நான் நெவர் வாட்ச் திஸ் வீடியோன்னு சொல்லி போட்டோம். நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான். நீங்கள் தான் அந்த லக்கி வின்னர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ இதுதான் ரிவர்ஸ் சைக்காலஜின்னு சொல்லி சொல்கிறது. எந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறோமோ அதை தான் வந்து மக்கள் நிறையா பேர் விரும்பி வந்து பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் ஏய் நீ அதில் கரண்ட்டில் கை வைக்காத, ஏய் அந்த பல்பில் கை வைக்காத, ஏய் அந்த நெருப்பில் கை வைக்காதனா உடனே குடுன்னு ஓடி போய் நான் அதில் தான் கை வைப்பேன், நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ரிவர்ஸ் சைக்காலஜின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டென்ட்குள்ளே டேரெக்டாக போகலாம். ரிவர்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்ணி நம்ம மற்றவங்க கிட்டேருந்து ஒரு ஹெல்ப் வேணும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் மற்றவங்க கிட்டேருந்து வேணும்னா நம்மளால் ஈஸியாக அதை கெயின் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு அது ரெஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளால் மற்றவங்க கிட்ட ஈஸியாக அதை கெயின் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு டேய் நீ அதை பண்ணாத அப்படின்னா தான், நம்ம இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நீ அதை பண்ணாத அப்படின்னா நான் அப்போ தான் அதை வந்து நான் வந்து பண்ணுவேங்கிற மாதிரி ஒருத்தர்கிட்ட போயிட்டு அவனோட எமோஷனை நம்ம ட்ரிகர் பண்ணுறது மூலியமாக, இல்லை ஃபீலிங்ஸை ட்ரிகர் பண்ணுறது மூலியமாக நம்மளால் இந்த ரிவர்ஸ் சைக்காலஜியை வச்சு யூஸ் பண்ணி மற்றவங்ககிட்ட நமக்கு என்ன வேணுமோ அதை கெயின் பண்ணலாம். அவனோட எலிஜிபிலிட்டி வந்து இவ்வளோ தான் நமக்கு தெரியும். ஓகே அவன் பண்ணுவான், பட் ஆனால் வேணும்னே சில சோம்பேறித்தனத்தால் அவன் பண்ணாமல் இருக்கானா, அந்த மாதிரி நேரங்களில் அவனோட எமோஷன்ஸை நம்ம வந்து தூண்டி விடணும். எப்படின்னா ஜஸ்ட் இதெல்லாம் உன்னால் முடியுமா, நீ இதெல்லாம் பண்ணுவியா, அந்தளவுக்காக நீ ஒருத்தே கிடையாது, இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை நீங்கள் பண்ணும்போது அவன் எமோஷன் ட்ரிகர் ஆகி அவன் என்ன பண்ணுவான்னா, ஓ அப்படிலாம் இல்லை நான் பண்ணியே காட்டுவேங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவே அவன் அந்த ஒரு விஷயத்தை பண்ணுவான். எக்ஸாம்பிளுக்கு எங்கள் டியூஷனில் ஒரு பையன் இருக்கான், கொண்டு போய் விளாடுவான். நான் சொல்லுவேன் விளாடாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். ஆனால் என்னால் விளாடாமல் இருக்க முடியுண்ணே, நான் காட்டுறேனே அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து விளாடாமல் இருந்து காட்டினானுங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது வந்து நெகட்டிவ் சேயிங். என்ன நெகட்டிவ் சேயிங் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் அவனுக்கு வந்து அவன் நினச்சிட்டு இருப்பான் இது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னா, ஏய் எப்பட்றா அதெல்லாம் நல்லா இல்லையே, சரியில்லைடா அப்படி நம்ம சொன்னோன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, அவனோட இன்னொரு ஒரு நிறைய இன்புட்டை கொடுத்து அவன் வந்து அதை பண்ணணும், அதை பாசிட்டிவாக நம்ம எப்படியாவது அவங்ககிட்ட நம்ம நிரூபித்து காட்டணுங்கிறதுக்காகவே ரெண்டாவது விஷயம் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ இதுதான் அவனோட எபிலிட்டி. இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்கானா, அவனால் ஒரு சில விஷயங்கள் முடியும் அப்படின்னா, இல்லைடா உன்னால் முடியாதுன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தன் வந்து ஒரு எக்ஸலில் வந்து பெரிய ஆள், எக்ஸலில் அவன் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவன்கிட்ட போய் எடுத்தானத்தினாலேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினாலேயோ அந்த எக்ஸல் வந்து பண்ணாமல் உங்களுக்கு அந்த வேலையை முடிச்சு தராமல் இருக்கானா, ஏய் இதெல்லாம் எக்ஸல்லாம் உனக்கு தெரியுமாடா, நீ எல்லாம் என்ன படிச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை மட்டும் சொல்லி பாருங்கள். அவன் அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணி அவனோட எபிலிட்டி என்னங்கிறத ஃபுல் ஃபோக்கஸ்டாக காட்ட ஆரம்பிப்பான். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் மனுஷங்களோட எமோஷன்ஸோடு விளாட்றது கூட ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். பட் ஆனால் அது வந்து நல்ல விஷயத்துக்காக இருக்கணும். ரொம்ப தப்பான விஷயங்களுக்கு போயிட்டோன்னா பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் வந்து இருக்குது. வந்து ஸோ மச் ஆஃப் அவைலபிலிட்டி. ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டோ எந்நேரமும் உங்கள் கூடயே இருந்தால் அவங்களோட வேல்யூங்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும் இல்லையா. இப்போ வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு மொபைல் ஒன்று எடுத்துக்கோங்க, ஓகேவா. உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கின மொபைல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மொபைல் வாங்கும்போது என்ன நினைப்பீங்கன்னா, வாவ் சூப்பர் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு மொபைலில் ரொம்ப புகழ்வீங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் வாங்கின மொபைலு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் மொபைல் அதுதானே அப்படின்னு ஓரமாக கிடக்கும். புது ஃபோன் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த பழைய ஃபோன் அந்த ஃபோன் இருந்துச்சு அதை யூஸ் பண்ணாலும் அப்போ தான் அதோட அருமை தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் டூ மச் ஆஃப் அவைலபிலிட்டி. உங்களோட அவைலபிலிட்டியை ரொம்ப வந்து கொடுக்காதீங்க யாருக்குமே. ஒரு லவ்வில் வந்து இந்த விஷயம் வந்து வரும். எப்படின்னா இப்போ வந்து ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எப்போவுமே அவங்க கூட தான் பேசுகிறீங்க, அவங்க கூட தான் டெக்ஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் வேல்யூ என்னங்கிறதே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதில் உங்களோட வேல்யூவை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுனா உங்களோட டைமை உங்களுக்குன்னு நீங்கள் லிமிட்டடாக ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் உங்களோட வேல்யூ என்னன்னு மற்றவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இதுவே ஃப்ரெண்ட்ஷிப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தருக்கு அவைலபிளாக இருக்கீங்க, மச்சான் இங்கே போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னா இவன் தானே அவள் தானே அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு போய்டுவாங்களே தவிர நீங்கள் உங்களோட ப்ரிஷியஸ் நீங்கள் எந்நேரமும் அவங்க கூட இருக்கீங்க இந்த ஒரு திங் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாமலே போய்டும். ஸோ உங்களோட ரொம்ப டூ மச் ஆஃப் டைமாக மற்றவங்களோட ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஐடியாலஜியை நீங்கள் வந்து எப்போவுமே மாற்றிக்கக்கூடாது. அதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படின்னா ஒரு 4-5 பேர் வந்துட்டு ஏய் இதெல்லாம் பண்ணாதடா இதெல்லாம் முடியுமாடா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இல்லை என்னால் முடியுங்க தான் மேட்ரு. பட் இதுவே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்காங்க, அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களுக்கு அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியும், பட் இன்னொருத்தவங்க வந்து தப்பாக சொல்லுவாங்க. அப்போ அந்த சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து அந்த ஆன்சரே தப்பான ஆன்சரே சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரியும், பட் இருந்தாலும் நீங்களும் தப்பான ஆன்சரை வந்து சொல்லிடுவீங்க. ஏன் அப்படின்னா அதுதான் வந்து இந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்கிற விஷயத்த நம்ம மைண்டும் எடுத்துக்கிட்டு ஓகே பட் அது கரெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே சொல்கிறாங்களே நம்மளும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறதுனால தான். இதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஐடியாலஜிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் ரிவர்ஸ் சைக்காலஜியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னடா, ரிவர்ஸ் சைக்காலஜியை வச்சு உங்களை திருப்பி அடிக்க பார்ப்பாங்க. அந்த நேரங்களில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொறுமையாக உட்காந்து அவங்க ரிவர்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்படி ரிவர்ஸ் சைக்காலஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து அவங்க சொல்கிற விஷயம் வேலிடா அதுக்காக சொல்கிறாங்களா, இல்லை சும்மா அவங்கள வந்து வேணும்னே கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணும், இல்லை ஒன்று ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ட்ரிகர் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாங்களாங்க அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ணுங்கள். சுற்றி இருக்கவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ரிவர்ஸ் சைக்காலஜி வச்சு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவர்ஸ் சைக்காலஜியை வச்சு ரிவர்ஸ் வச்சு அடிக்கணும். ஓகேவா, அதுதான் மேட்ரு. பட் ரொம்ப இது எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீமுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போனீங்கன்னா கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து கவனமாக இந்த ரிவர்ஸை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இது நமக்குள்ளேயே வச்சுப்போம், சரியா? சும்மா சொன்னேன், எல்லாத்தையும் பண்ணிடுங்க, சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட வரேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். இந்த பையனோட பேர் வந்து கேஜே. ஸோ நம்ம டேக்ல எப்பவுமே பி ஸ்ட்ராங் அண்ட் பி சேஃப். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க்லாம் கீழே கொடுக்குறேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டக்குன்னு போய் தட்டி ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.